ஹாய் ஃபேமிலி, இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா எங்கே போகிறோம்னா ராமேஸ்வரம் போகிறோம். ஏன் போகிறோம், எதுக்கு போகிறோம்லாம் தெரியல. நான் ராமேஸ்வரம் போகிறோம். ராமேஸ்வரத்தில் பார்த்தீங்கன்னா பாமன் பிரிட்ஜ் வந்து புதுசாக வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. அதை பார்க்கணுன்னு ஒரு ஆசை. ஏன்னா நைட் வந்து லைட்டிங்ஸ்லாம் வந்து போடுறாங்க. லைட்டிங் போட்டு அந்த பிரிட்ஜ் வந்து எப்படி இருக்குன்னு நான் வந்து ஆக்சுவலி வந்து ராமேஸ்வரம் போய் வந்து ஒரு 3 months இருக்கும், 3 months இருக்கும். அதனால் இப்போ போய் அப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடியலை. இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் முடிஞ்சிருச்சு. அதனால் நான் வந்து ராமேஸ்வரத்தை போய் விசிட் பண்ணி, ராமேஸ்வரம் போல் பாமன் போகிறேன். பாமன் பிரிட்ஜை போய் விசிட் பண்ண போகிறேன். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போவோம் ஃபேமிலி. நாங்கள் வந்து ஈவியில் தான் போனோம். ஆக்சுவல் டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 8:30 இருக்கும். 8:30 இருக்கும்லடா? 8:33 டைமு. 8:33. ஆமாம், போகிறோம். எப்படியும் அங்கே ஒரு 9:15 ஆயிரும். 9:15 ஆயிரும் கன்ஃபார்ம், வந்து 9:15 ஆயிரும். அங்கே போயிட்டு நம்ம வந்து பாமன் பீச்சை போய் விசிட் பண்ணுவோம். எப்படி இருக்குதுன்னு முடிஞ்சால் நம்ம வந்து ஒரு vlog வந்து பண்ணுவோம். ட்ரெயினில் போய் பாமன் பீச்சோடைய நம்ம வந்து ட்ரெயினில் வந்து ராமேஸ்வரம் போகிறோம். ஒரு vlog நம்ம கண்டிப்பாக பண்ணுறோம். சரியா வச்சு பண்ணுறோம், பண்ணலாம். சரி வாங்க, நம்ம வந்து அப்படியே vlog வந்து கண்டினியூ பண்ணுறேன். ஃபேமிலி, நம்ம கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தாண்டியாச்சு. 10 கிலோமீட்டர் தாண்டினதில் பார்த்தீங்கன்னா நம்ம டேடி வந்து இடையில வந்து ஜாயின் பண்ணுறேன்னு சொன்னாங்க. அப்போ வந்து இடையில வந்து ராம்நாட்டில் வந்து ஈசிஆர்னு ஒரு ஜங்ஷன் இருக்குது. அங்கேருந்து தான் வந்து நம்ம ஸ்ட்ரெயிட் ரோடு வந்து பாமன் ராமேஸ்வரத்துக்கு வந்து அந்த ரோடு தான். அங்கே வந்து டேடி வந்து வெயிட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நாங்கள் வந்து திருப்பி வந்து ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணி அங்கே போய் டேடிக்காக வெயிட் பண்ண போகிறோம். அப்போ வந்து நம்ம மம்மி என்ன பண்ண போகிறாங்கன்னா அங்கே வந்து கவின்ஸ்னு ஒரு பேக்கரி இருக்குல்ல, இன்னைக்கு ஒரு புடி எல்லாரும் வாங்க, வெல்கம்ஸ் யூ. இந்த கவின்ஸ் போடுறது அட்ராக்டிவா இருக்கு. ஃபேமிலி, இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டீ வாங்கியிருக்கோம். அப்புறம் அப்படியே வந்து நாங்கள் 3 பேரும் ஷேர் பண்ணி சாப்பிட சிக்கன் சாண்ட்விச் ஒன்று வாங்கியிருக்கோம். தம்பி அங்கே தான் உட்காந்துருக்காப்புல. நல்லா இருக்கா? வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம ஆர்டர் பண்ண பிரெட் ஆம்லேட் வந்துருச்சு. இப்போ பிரெட் ஆம்லேட் வந்துருச்சு. ஆர்டர் பண்ண வந்துருச்சு. இதை நம்ம கொடுக்குறோம். எதுவுமே போடாம பிளைனா செஞ்சிருக்காங்க. பொறுமையான்னு கேட்பாங்க. பிளைனும், ஏன்னா எங்க மம்மி பிளைனா தான் கேட்பாங்க. இப்போ வந்துட்டு இந்த அறுத்துவாங்க பிரெட் ஆம்லேட் இருக்கும்போது லைட்டா இது ஒரு கிளிப் வச்சு க்ளோஸ்அப் கொண்டு வாங்க. அப்படியே சாப்பிட்டா வேற லெவல் எடுத்து வைக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா ஆப்பிள்கான வந்துருச்சு. ஆர்டர் பண்ணீங்கன்னா இருக்கும். இந்த மயோனஸ் வேற லெவல்ல இருக்கு. இந்த மயோனஸ் டிப்பு வந்துச்சு. அதான்
பார்த்தீங்கன்னா மண்டபம் கேம்ப்ல இருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து மண்டபம், அதுக்கு அடுத்து வந்து மண்டபத்துல இருந்தா வந்து பிரிட்ஜ் கனெக்ட் ஆகி பாமன்ல வந்து லேண்ட் ஆகும் பிரிட்ஜ். இங்க வந்து மண்டபம் கேம்ப்ல பாத்தீங்கன்னா, அதாவது ஸ்ரீலங்கால இருந்து வர அகதிகளை வந்து இங்க வந்து முகாம் போட்டு தங்க வைக்கிறதுனால, அந்த அகதிகள் முகாம் இருந்தனால இதுக்கு வந்து மண்டபம் கேம்ப்னு பேர் வந்துச்சு. அதுக்கு அடுத்த உள்ள ஊர் தான் வந்து மண்டபம். அங்கதான் வந்து ஸ்டார்ட் ஆகுது பாமன் பிரிட்ஜ். நம்ம வந்து பாமன் பிரிட்ஜை வந்து அதாவது ட்ரெயின் வழியா ஒரு தடவை கன்ஃபார்ம் வந்து நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்ணுவோம் ஃபியூச்சர்ல. அதுக்கப்புறம் இது வந்து ரோட்வேஸ்ல தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம். புதுசா கெட்டின பாமன் பிரிட்ஜ் வந்து நைட் வந்து லைட்டிங்லாம் போட்டு வந்து சூப்பரா இருக்குதுன்னு வந்து சோசியல் மீடியாலயும் வந்து நிறைய பேர் போயும் நான் வந்து கேள்விப்பட்டேன். அதனாலதான் இது வந்து உங்களுக்கு காமிக்கணும்னு நான் வந்து இப்போ நம்ம போயிட்டு இருக்கிறோம். போவோம், போய் பார்ப்போம். நைட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 10:15 ஆயிடுச்சு, 10:30 ஆயிடுச்சு டைமு. எப்படி இருக்குது பாமன், அதாவது ஆஃப்டர் 10 PM அப்படிங்கிறத வந்து போய் விசிட் பண்ணுவோம். வாங்க நம்ம வந்து vlog கண்டினியூ பண்ணுவோம். ஃபேமிலி இப்போ பார்த்தீங்கன்னா பாமன் பிரிட்ஜ் வந்து வந்துட்டோம். கிட்டத்தட்ட பாமன் பிரிட்ஜில் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த வியூ. இதுக்காண்டி தான் நான் வந்து வந்தேன். அந்த லைட்டிங்லாம் போட்டு சூப்பராக வந்து நியூ பிரிட்ஜ் வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலி அந்த சென்டர் இது இருக்கு தெரியுமா ஃபேமிலி, அந்த இது பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே வந்து அப்லிஃப்ட் ஆகுமா, அப்படியே வந்து அந்த டாப் வரைக்கும் வந்து அப்லிஃப்ட் ஆகுமா. சைடில் வந்து இது கொடுத்துருக்காங்க பாருங்க, அப்லிஃப்ட் ஆகுற கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து அந்த 106 years ஆன ஓல்டு பிரிட்ஜ். ராமேஸ்வரத்துக்கு வர கோடானகோடி மக்கள் வந்து ஒன்னு வந்து கோயிலுக்கு வராங்கன்னா, இன்னொன்னு வந்து இந்த பிரிட்ஜை வந்து பாக்குறதுக்காண்டி தான் மேக்சிமம் வராங்க. ஏன்னா அவ்வளவு டூரிசம் வந்து இந்த பிரிட்ஜ் வந்து ஈர்த்திருக்கு. இந்த பிரிட்ஜ் சொல்லக்கூடாது, அதுக்கு பக்கத்துலயே உள்ள இந்த பிரிட்ஜ் யோசிச்சு பாருங்க. கிட்டத்தட்ட 106 years ஆகி ரிட்டையர்ட் ஆயிருக்கு. அப்ப வந்து கிரேட் திங். ஃபேமிலி இப்ப பாத்தீங்கன்னா நம்ம பிரிட்ஜுக்கு வந்துட்டோம். பாத்தீங்கன்னா நம்பி பேசிருக்கோம். பாத்தீங்கன்னா அதுதான் புது பிரிட்ஜ். இங்க லைட்டிங் போட்டு வேற லெவல்ல இருக்கு பாத்தீங்களா, அதான் புது பிரிட்ஜ். அதுக்கு அப்படியே வைக்கிறாங்க. நிக்கிறதுக்கே பயமாதான் இருக்கு. அந்த இருக்கு பாத்தீங்களா, அது வந்துட்டு பழைய பிரிட்ஜ். அது வந்துட்டு பழைய பிரிட்ஜ். இந்த இருக்கு, இந்த லைட்டிங் போட்டதுதான் புது பிரிட்ஜ். இதை பாக்குறதுக்காண்டி தான் நம்ம வந்தோம். சூப்பரா இருக்கு. நைட்டு 11 மணிக்கு வந்ததுக்கு ஒர்த்து வருமா? அப்படியே தெரியும். உண்மையில ஒரு சூப்பர் சீனரி. அங்கெல்லாம் தூரத்துல பாத்தீங்கன்னா நிறைய வந்து லைட் எல்லாம் எரிஞ்சுகிட்டு இருக்கும். அது வந்து லைட் ஹவுஸ். அங்க ஒரு லைட் நிறைய லைட் விட்டுட்டு, அது வந்து போட்ல எல்லாம் உள்ள லைட்டு. ஃபேமிலி அங்க பாத்தீங்கன்னா தூரத்துல வந்து ஒருத்தர் நடந்து போயிட்டு இருக்காரு பாருங்க, பாமன் பிரிட்ஜ்ல கையில போன் வச்சு பேசிக்கிட்டே போறாரு மனுஷன். அங்க வந்து ஸ்டேயிங் ஏரியா இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி பேரலா இங்க ஒண்ணு இருக்குது பாருங்க.